ஆமென். நேற்று தினத்துல எருசலேமை குறித்து, எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களை குறித்து கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை தியானித்தோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை தியானிக்க போகிறோம். இப்போ இவ்வளவு நேரம் எருசலேமை தன்னந்தனியாய் அல்லது இஸ்ரவேலை ஒரு பெண்ணாக சித்தரித்து இரத்த வெள்ளத்தில் புரண்டு கொண்டிருந்த உன்னை நான் சுத்திகரித்து நித்திய விவாகத்திற்கு உன்னை நான் நியமித்துக் கொண்டு உனக்கு வாக்கு பண்ணி உன்னை திருமணம் செய்து உன்னை எனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டேன்னு கர்த்தர் சொன்னதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளிலும் அருவருத்த உன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளிலும் அருவருத்த உன் சகோதரிகளின் சகோதரி. இப்போ சுற்றி இருக்கிற தேசங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தேசங்களை குறித்து. தாய் ஏத்தத்தி, உங்கள் தகப்பன் எமோரியன், உங்க அம்மா பேரு ஏத்தத்தி, ஹீட்டைட், ஏத்தியர். உங்கள் தகப்பன் ஏத்தித்தியா, ஆங்கிலம் ஏத்தித்தி தான். உங்கள் தகப்பன் எமோரியன். உன் இடது புறத்திலே தானும் தன் குமார்த்திகளுமாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை. சமாரியா உனக்கு என்ன சொல்லுங்க? தமக்கை. உன் வலது புறத்திலே தானும் தன் குமார்த்திகளுமாய் குடியிருக்கிற சோதோம் உனக்கு தங்கை. கொஞ்சம் பாருங்களேன், எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. சமாரியா அக்கா, இஸ்ரவேல் நடு தங்கச்சி, அதுக்கும் தங்கச்சி சோதோம். இப்படி இந்த 3 பேர். இந்த 3 பேரும் இந்த குறிப்பா இந்த 2 பேருடைய மார்க்கங்களின்படி நீ நடவாமல் அவர்களுடைய அருவருப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் வழிகளிலேயும் அவர்களை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். யாரை பார்க்கிலும்? சோதோம் குமாராவை பார்க்கிலும் சமாரியாவை பார்க்கிலும் கேடாய் நடந்தாய். நீயும் உன் சகோதரிகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமார்த்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பண்ண மாதிரி அவங்க பண்ணல. இதோ நீ எப்படிப்பட்டவள்? கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கம் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரம். சோதோம் இவைகளே அவளிடத்தில் அவள் குமார்த்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய கையை அந்த சோதோம் பலப்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். சோதோம் எனக்கு என் முகத்துக்கு விரோதமாய் செய்தார்கள், அதை நான் ஒழித்து விட்டேன். நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை, பாதி கூட செய்யல. நீ உன் சகோதரிகளை பார்க்கலாம் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் எல்லா அருவருப்புகளினாலும் அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய். இப்போதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கிலும் அருவருப்பாக செய்த உன் பாவங்களின் நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள். உன்னை பார்க்கிலும் அவர்கள் நீதியுள்ளவர்கள், உன் சகோதரிகளை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணின நீ வெட்கமடைந்து
லட்சையை சுமந்து கொள். லட்சைனா என்ன தெரியுமா? கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஒரு ஒரு ரூபாய் நோட்டு, ஒரு பணம் இருந்தா அந்த பணத்துல என்ன இருக்கும்? ஒரு முத்திரை இருக்கும்ல, ஒரு அடையாளம் இருக்குல்ல, அதுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அடையாளம். ஒரு ரூபாய் காயின்ல, நோட்ல இங்க ஒரு சிங்கம், 4 மூஞ்சி கொண்ட சிங்கம் இல்ல, 3 மூஞ்சி தெரியும், ஒரு மூஞ்சி இதெல்லாம் இருக்கும். அதுதான் லட்சை. ஆண்டவர் இவங்களுக்கு லட்சைய போட்டார், அடையாளத்தை போட்டார். கர்வி என்ற அடையாளம். உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று நீ தீர்த்தாயே, அவர்களை பார்க்கிலும் நீ அருவருப்பானதை செய்தாயே. ஆகவே உன் லட்சையை நீ சுமந்து கொள். நான் சோதோமும் அவள் குமார்த்திகளும் சிறை இருக்கிற அவர்களுடைய சிறையிருப்பையும், சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் சிறை இருக்கிற சிறையை திருப்பும் போது அவர்கள் நடுவிலே நீ சிறை இருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன். உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அதனால் நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து லட்சையை சுமந்து நீ செய்த எல்லாவற்றினாலும் வெட்கம் அடைவாய். உன் சகோதரிகள் ஆகிய சோதோமும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமார்த்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமார்த்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமார்த்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரி ஆகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். இங்க பாருங்க, உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகள். இன்னைக்கு என்ன நடந்துருக்குது? நேற்று கூட நான் சொன்னேன், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை. ஈரானுடைய மறுபேர் தான் சீரியா. இன்றைக்கும் சீரியாவில் இருக்கிற பெண்கள் இஸ்ரேலில் இருக்கிற பெண்களை வெறுக்கிறார்கள். இது எப்போ? நேற்று சொன்னதில்லை, முந்தா நேற்று. இன்னைக்கும் சீரியாவில் இருக்கிற பெண்கள் இஸ்ரேலில் இருக்கிற பெண்களை வெறுக்கிறார்கள். ஒருத்தன் தீவிரவாதிய சுட்டு கொன்னுட்டாங்க இஸ்ரேலர்கள். அவன் என்ன பண்றான்? போன் எடுத்து அவங்க அப்பாக்கு போன் பண்றான். அப்பா, என் கையாலேயே 6 யூதர்களை வெட்டி கொன்னுட்டேன் சொல்றான். என் கையாலேயே 6 யூதர்களை வெட்டி கொன்னுட்டேன் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றான், வெல் டன் மை சன், நல்லது செய்தாய். அவ்வளோ பகை அவங்க மேல, வேற எங்கவே ஆதாரம். உன்னை வெறுக்கிற சீரியாவின் குமாரத்திகளும். அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரி ஆகிய சோதோமின் பெயரை வாயினால எச்சரிக்கவும் மாட்டாய். உன் முறை கேட்டையும் உன் அருவருப்புகளையும் நீ சோம்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உடன்படிக்கையை முறித்து போடுகிறதினால் ஆணையை அசட்டை பண்ணின நீ செய்தது போல நானும் உனக்கு செய்வேன். நானு நீ வஸ்திரம் இல்லாம தெரிஞ்சு நிறுத்தல்ல, நீ வயதுக்கு வந்த பிறகு அப்போ உனக்கு நானு புடவைகளை வாங்கி ஆபரணங்களை தரித்து வைத்து உன்னை உடுத்தி வித்து என் சால்வையை உனக்கு போர்த்தி நான் உன்னை கையை பிடிச்சு உன்னை என்ன பண்ணிக்கின, கல்யாணம் பண்ணிக்கினல்ல, ஆணையிட்டு வித்தேன்னு இல்ல, நீ அதை முறிச்சுக்கிட்ட. நீ முறிச்சுக்கிறதுனால நானும் முறிச்சுக்கிட்டேன். நீ என்ன கைவிட்டதுனால நானும் உன்னை கைவிட்டுட்டேன். நீ என்ன வெறுத்ததுனால நானும் உன்னை வெறுத்துட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆகிலும் உன் இளவயதின் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு
ஏற்படுத்துவேன். ஒரு நாள் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சொல்றார், ஐயா எசேக்கியேல் 16:60 16:60 இது வாக்குத்தத்தமா கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு? உன் இள வயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கை நான் நினைத்து, நித்திய உடன்படிக்கை உனக்கு. யாருன்னா இந்த வாக்குத்தத்தமா சொன்னா இனிமேல் ஏத்துக்குவீங்களா? கேட்குவீங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவரு? சொல்லுங்க, கேட்பீங்களா? யார் எந்த வசனத்தை சொன்னாலும் வாக்குத்தத்தமா ஏத்துக்கிறது. இந்த பின்னணி புரியுதா? ஏத்துக்குவியா? ஆமாய்யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா, அற்புதமான வார்த்தைங்களை சொன்னீங்க ஐயா. பாத்தியா இன்னைக்கு டிவில என்ன ப்ராமிஸ் வேர்டு சொல்லுவியா? சொல்லுங்க, சொல்லுவீங்களா? புத்தி வரணும் நம்மளுக்கு. வசனத்தை அதனுடைய பின்னணியிலிருந்து எடுக்கக்கூடாது, அதை சேர்த்து சொல்லணும். இந்த முழு அதிகாரத்தை படிச்சுட்டு சொல்ல முடியுமா இதுல இருந்து இந்த வாக்கு தத்தமா? ஒரு வருஷம் கேலண்டர்லயே போட்டு இருந்தாங்க, நம்ம போட்ட கேலண்டர்லயே. நான் நினைக்கிறேன், உன் இள வயதின் உன்னோடு பண்ணினேன் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன். வாக்குத்தத்தமா எப்படி எடுக்க முடியும்? நல்ல வசனம் இது. இந்த கான்டெக்ஸ்டோட எடுத்து பார்த்தா இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்னணியோட பார்த்தா இது வாக்குத்தத்தம் இல்லை, திட்டுறது. இது நம்ம தானே ஆண்டவர் கோபமா சொல்ற மாதிரி இல்லை இது. இள வயதின் உன்னோடு பண்ணினேன் உடன்படிக்கையை நான் நினைத்து ஏற்படுத்துவேன். அப்பொழுது உன் தமக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்ளையில் உன் வழிகளை நினைத்து நானுவாய் அவர்களை நான் உனக்கு குமார்த்திகளாய் கொடுப்பேன். உன்னுடைய உடன்படிக்கை பார்த்து கொடுப்பதில்லை. 62 வசனம், உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். இவ்வளோ நடந்தாலும் உன்னோடு நான் என் உடன்படிக்கைய திரும்ப இவ்வளோ பண்ணினாலும் திரும்பவும் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், திரும்பவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். 63 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய மன்னிக்கிற அன்பு இருக்குது பாருங்க, அது ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப பெருசது. ஆண்டவர் மன்னிக்கிற அந்த மன்னிப்பு இருக்குது பாரு, ரொம்ப பெருசு. ஏன்னா அதுக்காக அவர் சிலுவையில தம்முடைய ஜீவனையே கொடுத்து அதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது அதை நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கவனிக்கல, இந்த உலகத்துல சிலர் உங்களெல்லாம் சொல்ல, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அந்த ரோட்ல போறாங்களா, அவங்க நமக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு தப்புன்னு, ஆனா வரிஞ்சு கட்டின்னு சண்டைக்கு போகணும். நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நம்ம வாய் திறந்து கேட்கறதே தப்புன்னு நல்லா தெரியும், தெரிஞ்சிருந்தும் பேசுவோம். நம்ம வெக்கமே இல்லாம பேசுவோம். நம்ம தப்பு என்றுதான் நல்லா தெரியும். ஒருத்தர் தவறு செஞ்சாங்க, ஒருத்தர் மன்னிச்சாங்க. மன்னிச்சவங்களுக்கு முன்னால தவறு செஞ்சவங்க வாய் திறக்கணும்? திறக்கலாம்? திறக்க கூடாது. பேசாத கை கட்டின்னு வாய் பொத்தின்னு நிக்கணும். இப்படி நிக்கணும். ஸ்கூல்ல டீச்சருங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல, ஆண்டவருக்கு முன்னால நம்ம இப்படி நிக்கணும். அதைத்தான் சொல்றாரு. நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி
திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுல பக்கத்துல இருக்கிற இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இஸ்ரேல் பக்கத்துல இருக்கிற ஏதோம், சோதோம், குமாரா, அப்புறம் சமாரியா, இவங்க எல்லாரையும் சகோதரிகளாக சிஸ்டர்ஸா சித்தரிச்சு, நீ மட்டும் இல்ல அவங்களும் எனக்கு விரோதமா பாவங்கள் செஞ்சாங்க, நீ என்ன பண்ண, நீ ரொம்ப யோக்கியம் மாதிரியும் அவங்க ரொம்ப பாவம் செஞ்சவங்க மாதிரி நீ அவங்கள நியாயம் தீர்த்த. ஆனா உன்னை விட அவங்க எவ்வளோ மேலு, உன்னை விட அவங்க எவ்வளோ பரவாயில்ல. அவங்க மேல நான் அக்கினியும் கந்தகமும் வர வச்சேன். சோதோம் மேல வந்துச்சா? சமாரியாவுல கொடிய பஞ்சம் வந்துச்சா? ஒரு ரெண்டு அம்மாங்க சேர்ந்து தங்க குழந்தைங்களே வெட்டி சாப்பிடுற நிலைமை வந்துச்சா? அப்பம் என்கின்ற அந்த அந்த சார்பை அந்த ஆசீர்வாதத்தை நான் எடுத்து போட்டனே, இப்படி வந்துச்சா சமாரியா மேல? ஆனா இவர்களை காட்டிலும் நீ கொடூர அருவருப்புகளை செய்தவள், ஆனாலும் உன்னையும் அவர்களையும் நான் ரட்சித்து நீங்கள் தங்கள் சீருக்கு திரும்புவீர்கள். அல்லேலூயா. இதுல பெருசா தெரியுது, இதுல இந்த முழு அதிகாரத்துல பெருசா தெரியுது, சோதோமின் பாவமோ இஸ்ரவேலின் பாவமோ அல்லது சமாரியாவின் பாவமோ அல்ல, மன்னிக்கிற தேவனின் இருதயம். இந்த அதிகாரத்துல எது பெருசு அப்படின்னா, மன்னிக்கிற ஆண்டவரின் இருதயம்தான் பெருசு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்து, நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறவாமல் இருக்கும்படி உன்னை நான் மன்னிப்பேன். அப்படின்னா அதாவது நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை மறுபடியும் உன்மேல் ஊற்றி உன்னை வாயடைத்து போக பண்ணுவேன். நீ இழந்த சீருக்கு நீ மறுபடியும் திரும்புவாய். நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். இவ்வளவு நீ பண்ணாலும், என் உடன்படிக்கையே நீ முறிச்சிட்டு போனாலும் சரி, உன்னை மறுபடியும் நான் என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இந்த பகுதியில இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், 2 நாளா பார்த்துங்கிறோம். உண்மையாகவே இதை நான் படிக்கிறப்போ இதை நான் எப்படி பிரசங்கம் பண்ண ஆண்டவரே, ஸ்பெஷல் கிரேஸ்க்காக கேட்டேன். பேச முடியாத விஷயங்கள் இதுல. ஆனா முடிவுல பாக்குறப்போ எல்லா பாவத்தை விட அவருடைய மன்னிக்கிற இருதயம் பெருசா இருக்கிறது. எல்லாருடைய அக்கிரமங்களை விட, மீறுதல்களை விட அவருடைய அன்பு பெரியதா இருக்குது. இப்ப ஏசாயா 53 மாதிரியே இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இதை எப்பொழுதும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களை காட்டிலும் அவருடைய அன்பு பெரியது, நம்முடைய பாவங்களை காட்டிலும் அவருடைய மன்னிப்பு பெரியது. குற்ற மனசாட்சியோட போக வேண்டியது இல்லை. ஆமாண்டவரே, நான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா உங்களுடைய அன்பு பெரியது, நீர் மன்னிக்கிறவர், உங்களுடைய மன்னிப்பு பெரியது, அதை நான் சார்ந்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லி கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஆராதனை நிமித்தமாக